இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பச்சை கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஜூஸ் போட்டிருக்கேன் நான். இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. அப்பா வெக்க பயங்கரமாக இருக்குது. எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் தாக அடங்காத அளவுக்கு இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீசனும் அதே போல் கிரேப்ஸ் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய கிரேப்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை நான் வந்து எப்படி ஒரு ஜூஸ் போடலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன், கொஞ்சோண்டு கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நானும் அப்படி தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த கிரேப்ஸை வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு சுற்றி அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். அதே போல் 5 ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர். இது ரெண்டையும் ஒரு ஆட்டை மறுபடியும் பிளெண்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், பச்சை கலர் தான். பட் அதோட அந்த பால் பவுட்ரு போட்டதுனால அதோட கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக இதாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சேர்க்குறோன்னா கொஞ்சோண்டு ஐஸ் க்யூப்ங்க நான் வந்து இதில் போடுறேன். ஏன்னா தண்ணி ஊற்றினா ரொம்ப இதாகிடும் இல்லையா, அதனால் இது கூட ஒரு ஐஸ் க்யூப் நான் தாராளமாக கொஞ்சம் போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்ம பால் பவுடர் எடுத்தோம் இல்லையா கிண்ணம், அந்த கிண்ணத்துக்கு வந்து ஒரு கிண்ணம் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு ஆட்டை நான் அரைச்சிட்டு எடுத்து வந்து காட்டுறேன். ஒரு கிளாஸ் எடுத்து வச்சாச்சு நம்மளோட ஜூஸ். எனக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி குடிக்கிறது பிடிக்குங்கனால நான் வந்து இதில் மில்க் பவுடர் இது மாதிரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து மில்க் மேட் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து மில்க் மேட்லாம் சேர்க்கலை. அதே மாதிரி நான் வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஒரு பல்ப் இருக்கும் இல்லையா, அந்த இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு கடிபடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் அதை சேர்த்துருக்கேன். அதை அப்படியே குடிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எனக்கு அப்படி பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே கூட நீங்கள் கொஞ்சம் வடிச்சுக்கிட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சோண்டு ஐஸ்கிரீம்ங்க அப்படி மிதக்க விட்டுட்டு நம்மளோட குட்டியான கிரேப்ஸை வந்து இதுக்கு மேலே அப்படி கட் பண்ணி போட்டுடுறேன். பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்றையும் அதுக்கு போட்டுடுறேன். இப்போ சூப்பரான நம்மளோட கிரேப்ஸ் ஜூஸ், அதுவும் பச்சை கலரில் கிரேப்ஸ் ஜூஸ். இதோட டேஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாவ், அந்த ஐஸ்கிரீம் கூட சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. அது வந்து கிரேப்ஸ் ஜூஸும் செம்மையாக இருக்குங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் ஒரு ஆட்டம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துச்சு அப்படிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை வந்து செம்மையாக குடித்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ண போகிறேன். இந்த கிரேப்ஸ் எல்லாம் அப்படியே அந்த ஐஸ்கிரீம் கூட சாப்பிட்டுட்டு அப்படியே சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறேன். அமேசிங், சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சம்மர்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம்னு சொல்லலாம். அவ்வளோ வெயில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி குடிச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.